பிரசித்தி பெற்ற அமெரிக்க இவாஞ்சலிஸ்ட் டிஎல் மூடி 5/2/1837 முதல் 26/12/1899 வரை 62 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவருடைய தாயாருக்கு மிகவும் பிடித்தமான வசனம் எரேமியா 49:11. திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன். மேலே கூறப்பட்ட வசனம் 7 பிள்ளைகளும் சிறுவர்களாக இருக்கும்போது அவருடைய தகப்பனார் மரணமடைந்தார். பிள்ளைகளை வளர்ப்பதில் அந்த தாயார் பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சமல்ல. பிள்ளைகள் பசியால் துவண்டு போயிருப்பதைக் கண்டு ஆண்டவரின் பாதத்தை கண்ணீரால் நனைத்தார். பின் வேதத்தை திறந்து வாசிக்கும் போது இந்த அருமையான வாக்குத்தத்த வசனம் அத்தாயாரின் கண்களில் பட்டது. ஆண்டவரே தன்னோடு நேரடியாக பேசுவதாக உணர்ந்தார். அவசனத்தின் கீழ் கோடிட்டு கொண்டு ஒவ்வொரு நாளும் அதை சொல்லி ஜபிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் ஜபத்தை கேட்டு பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தார். இன்றைக்கு மூடி பொருட்காட்சி சாலையில் தாயாரின் வேதாகம் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வசனம் கோடிடப்பட்டு அருகில் சிலுவையில் அடையாளம் காணப்படுகிறது. பார்வையாளர் அனைவரும் இந்த வசனத்தால் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். வேதத்தில் உள்ள அனைத்து வாக்குத்தத்தங்கள் நம் அனைவருக்கும் இலவசமாக கொடுக்கப்பட்டுள்ள அருள் கொடையாகும். அதை பயன்படுத்துவது நமது கடமையாகும். எரேமியா 49:11. திக்கற்றவுள்ளான உன் பிள்ளைகளை நான் காப்பாற்றுவேன். எரேமியா 49:11. I will keep your fatherless children alive. One song. காப்பா காப்பா உன்னை காப்பா கத்த காப்பா காப்பா உன்னை காப்பா காத்தவர் காப்பா இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே கலங்காதே மனமே கர்த்தர் காத்திடுவார். காப்பா கர்த்தர் காப்பா காப்பா உன்னை காப்பா காத்தவர் காப்பா இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே கலங்காதே மனமே கர்த்தர் காத்திடுவார். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். டுவைட் லைமன் மூடியைப் போல, டிஎல் மூடியைப் போல, அவருடைய தாயாரைப் போல சுவாமி உம்முடைய வசனங்கள் பெற்று நான் விசுவாசம் வைத்து அதை வாசித்து அனுதினமும் உம்முடைய வசனத்தின்படி நடக்க உம்மிடத்திலிருந்து கிருபைகள் நன்மைகள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.